ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சிவனோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருமணம் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா திரியுகி நாராயணன் கோவிலில் தான் திருமணம் நடந்திருக்கு. சிவன் பார்வதி திருமணம் குறித்து புராணங்கள்லாம் பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகிறது. தட்சனின் மகள் தான் சிவபெருமானின் மனைவியாக இருந்த போதுதான் மருமகனை அழைக்காமல் தட்சன் யாகம் நடத்தினானா. தந்தையிடம் நீதி கேட்க சென்ற தேவியை தட்சன் அவமானப்படுத்தவே யாகத்தில் விழுந்து உயிர் விட்டால். இதை அறிந்த சிவபெருமான் பெருஞ்சினம் கொள்ள அவரிடமிருந்து தோன்றிய வீரபத்ரர் யாகத்தை அழித்து தட்சனையும் யாகத்தில் கலந்து கொண்டவர்களையும் தண்டித்தாராம். சிவபெருமான் யாகத்தில் உயிர்விட்ட சதிதேவியின் உடலை சுமந்து கொண்டு உக்கிர நடனமாட பிரபஞ்சமே அழியும் நிலை ஏற்பட்டது. அப்போது திருமால் தனது சக்கராயுதத்தில் தேவியின் உடல் பாகங்களை அறுத்து பூமியில் வீழ்த்தினார். அவை வீழ்ந்த இடங்களே சக்தி பீடங்களாக திகழ்ந்தன. அதன் பின்னர் சதிதேவி மலையரசன் இமவானின் மகளாக பிறந்து வளர்ந்தால். சிவனையே மணாளனாக அடையும் பொருட்டு கடுந்தவம் செய்ய இறுதியில் அவள் எண்ணம் ஈடேறியது. பிரம்ம புரோகிதர் பணி செய்ய திருமால் பார்வதி தேவிகள் அண்ணன் ஸ்தானத்திலிருந்து திருமணத்தை நடத்தி வைத்தாராம். தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். அந்த திருமணம் நடந்த இடமாக திரியுகி நாராயணன் கோயில் குறிப்பிடப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ளது. சீமாந்தகம் என்னுமிடம் பனி படர்ந்த மலைகள் சூழ்ந்த மிக அழகிய பகுதி இது. இங்க மந்தாகினி சோன் கங்கை நதிகள் சேரும் சங்கம பகுதியில் இக்கோயில் அமைந்துள்ளது. இங்கே பிரதான தெய்வமாக மகாவிஷ்ணு விளங்குகிறார். திரேத யுகத்தில் கட்டப்பட்ட கோயில் இதுவென்கிறது தலப்புராணம். பத்ரிநாத் கேதாரிநாத் கோயில்கள் இதற்கு பின்னரே அமைக்கப்பட்டவையாம். இக்கோவிலில் தீக்குண்டம் என்ற அமைப்பில் எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. சிவனும் பார்வதியும் திருமணத்தின் போது வலம் வந்தது இந்த நெருப்பை தான். அப்போதிருந்து இன்று வரை பலரும் இங்கு திருமணம் செய்து கொண்டு இந்த நெருப்பை சுற்றி வருகிறார்கள். அந்த அக்னி குண்ட சாம்பலே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அந்த தம்பதியர் மகிழ்ச்சியான மனவாழ்வு நடத்துகிறார்கள் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. பார்வதி தவம் செய்த இடம் இது கோதர்நாத் செல்லும் வழியில் குப்தகாசிதான் சிவபார்வதி திருமண பேச்சு நடந்த இடமாம். நாராயணர் கோவிலுக்கு அருகே பிரம்மசீலா என்னும் பகுதி உள்ளது. இங்கு ருத்ரகுண்ட், விஷ்ணுகுண்ட், பிரம்மகுண்ட் என்னும் 3 குளங்கள் உள்ளன. இவற்றில்தான் சிவபார்வதி திருமணத்திற்கு வந்தவர்கள் நீராடினார்கள். இந்த 3க்கும் சரஸ்வதி குளத்திலிருந்து நீர் வருகிறது. இது மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்டது என்பது மழலை செல்வம் வேண்டோர் இக்குளங்களில் நீராடி வழிபடுகின்றனர். இன்னைக்கு சிவனோட வரலாறு அவ்வளோதான் மக்களே. நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து இன்னும் வரலாறு கதைகள் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.